ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கப்பி ஃப்ரைஸ் எப்படி க்ரூம் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஸோ க்ரூம் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 2 வீக்ஸான ஃப்ரைஸு. இது வந்து ஃபுல் ரெட்டோட ஃப்ரைஸு. அடுத்து வந்து எலக்ட்ரிக் ப்ளூ, சீத்ரு கொய், டெக்ஸிடோ ரெட்டு, இந்த மாதிரி எல்லா 1 மந்த் ஃப்ரைஸை வந்து நம்ம ஒரு தனி டப்பில் வச்சு நல்லா க்ரூம் பண்ணுவோம் ஃபீட் போட்டு. அதுக்கப்புறம் வந்து சைஸ் வரத்துக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் இறக்கி விடுவோம். நம்ம கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஃப்ரிட்ஜஸ் பக்கம் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சீத்ரு கொயோட ஃப்ரைஸு. ஸோ சீத்ரு கொய் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அடுத்து எலக்ட்ரிக் ப்ளூ அதோட ஃப்ரைஸும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அடல்ட் இருக்கிற ஃப்ரிட்ஜஸ்ஸு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜஸ்லேயே மற்ற இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சைடு ஒரு 4 இருக்குது, அது நான் இதுக்கப்புறம் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட் ஃப்ரைஸ் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே சைஸ் வந்துருச்சு. அதையும் ரிலீஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ்டு கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதையும் வந்து ஒரு தனி ஃப்ரிட்ஜில் வந்து ரிலீஸ் பண்ணோம். நம்மக்கிட்ட ப்ரீடான எல்லா ஃப்ரைஸுமே வந்து ரெஸ்பெக்டிவ் ஃப்ரிட்ஜஸில் வந்து இறக்கி விடுறது ஒரு ஃபுல் வீடியோவாக நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கேன். லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.